சீமான் மீது அவதூறு பரப்புவோர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சகாய பிரதிபா. எந்த வழக்கில் நீதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார்? என்ன விவரம்? கார்த்திகா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அவதூறு பரப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வரும் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போதே நீதிபதிகள் ஏன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியதோடு இன்றைக்குள் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை அகற்றி வழக்கு பதிவு செய்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் என்பவர் இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் யூடியூபர்ஸும் திரைப்பட விமர்சகருமான பிஸ்மி தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சீமான் திமுக தலைவர் ஸ்டாலினிடமிருந்து 100 கோடி பெற்றதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக விசாரித்த போது தொடர்ச்சியாக இதுபோல அடிப்படை ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்பி வருவது தெரிய வருகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய கோரி புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. எனவே சீமான் மீது அவதூறு பரப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது அப்பாற்பட்டது, ஆனால் தமிழகத்திற்கு சீமான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் என குறிப்பிட்டார். தொடர்ந்து திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ முதல்வர் விஜய் குறித்து பேசியதும் நடவடிக்கை எடுக்கிறீர்கள், ஏன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். அதேபோல மனுதாரர் தரப்பில் பழனி மட நில பத்திரப்பதிவு தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தொடர்பாக வீடியோ வெளியிட்ட யூடியூபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் ஏன் இந்த விவகாரத்தில் மட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை, இதுபோன்ற விஷயங்களை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என குறிப்பிட்டு இன்றைக்குள்ளாக மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை அகற்றி இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அது குறித்த அறிக்கையை நாளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய மதுரை மாவட்ட சைபர் கிரைம் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். கார்த்திகா, சீமான் மீது அவதூறு பரப்புவோர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படை இன்றைக்குள் அகற்றி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதிபா. நாம் தமிழர்